நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்டில் டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் அப்படின்ற உளவியல் கோட்பாடு பற்றி பார்க்கலாம். 1990களில் டன்னிங் மற்றும் க்ரூகர் அப்படின்ற இரண்டு உளவியலாளர்கள் சேர்ந்து உருவாக்கின ஒரு தியரி இது. அது என்ன அப்படின்னா, மனிதர்கள் பெரும்பாலும் எல்லாருமே, ஒருத்தர் கூட அதில் விதிவிலக்கு கிடையாது, தங்களோட திறன் குறைபாடு பற்றி தெரியாமல் இருப்பாங்க. தங்களோட திறன் குறைபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கான திறன் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்றதுனாலேயே தங்களுக்கு அதிக திறன் இருப்பதாக தவறாக மதிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் அப்படின்றது டொனால்டு ட்ரம்ப் முதல் முறை அமெரிக்க ஜனாதிபதி ஆனப்போ இந்த தியரியை வச்சு அவரோட செய்கைகளை விளக்கிட்டு இருந்தாங்க. டன்னிங் க்ரூகர் ட்ரம்ப் எஃபெக்ட் அப்படின்னே நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தா நிறைய காணொளிகள் இருக்குது. அவர் ட்ரம்ப் பேசும்போது பார்த்திங்கன்னா மிக அதிக தன்னம்பிக்கையோட நோபடி டஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப ரிப்பீட் பண்ணார். ட்ரம்ப் மாதிரி யாருக்குமே தெரியாது, அவரே அவரை பேரை சொல்லி இது பண்ணிவிட்டு லைக் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த நூற்றாண்டில் இந்தியாவில் முன்னாடி இப்படி இருந்திருக்காது, இல்லை போன நூற்றாண்டில் எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கும். இங்கே தன்னை முன்வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் கிடையாது இந்திய கலாச்சாரத்தில். அப்படி இன்றைக்கி ஆனால் எல்லோரும் தன்னை முன்வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நான் பண்ணேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு யூடியூப்பில் உள்ள யூடியூபர்களே பார்த்தீங்க, மிக பிரபலமான யூடியூபர்களே பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயிலில் அவங்களோட ஃபோட்டோ இருக்கும். அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது இருக்கும், அதுவும் ஹெட்லைன் மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களோட ஃபோட்டோ, அது ஏதோ ஒரு ரியாக்ஷன் காமிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ இந்த தம்ப்நெயிலில் வச்சுருப்பாங்க. அவங்க தான் விசிட்டிங் கார்டு. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது ரெண்டாவது தான், அந்த மூஞ்சுக்காகத்தான் வருது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க. தன்னையே ஒருத்தர் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிடுவார். அவர் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அவருக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை. ஸோ இது 2 தடவை நான் ரிப்பீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இது இன்றைக்கி சொசைட்டியில் பரவலாக இருக்குது. அது பல விஷயங்கள் எல்லா விதமான திறன்கள்லையும். அண்டு சில திறன் குறை உள்ளவர்கள் தலைவர்களாக ஆகிவிடலாம். அது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதில் தலைமை பொசிஷனுக்கு ஒரு மேனேஜர் இல்லை சிஇஓ இல்லை தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துடலாம். இப்போ கூட இருக்கிறவங்க அவர் என்ன சொன்னாலும் சரிம்பாங்க, ஆஹா ஓஹோன்றுவாங்க, ஆமாம் தலைவரேன்றுவாங்க. இப்போ அவருக்கு அவரோட திறன் குறைபாடு அப்படி ஒன்று அவர் தான் உணர மாட்டார். அவராக அதை உணர போகிறதில்ல. கூட ஒரு 10 பேர் சுற்றிக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லி பாட்டு பாடும்போது அவர் அதை உணராமலே மற்றவங்கள பலவிதமான டார்ச்சர்களுக்கு உள்ளாக்கிட்டு இருப்பார். தலைமை பொறுப்புக்கு வந்துட்டதுனாலேயே எல்லா விதமான விஷயங்களை பற்றி கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கும் அவர் ஆளாவார். அப்போ இன்னைக்கு புரியுதோ புரியலையோ என்ன நடந்தாலும் அவருக்கு அதில் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதை சொல்லுவார். அது முட்டாள்தனமாக இருக்குன்றது அவருக்கு தெரியாது. ஏன்னா கூட உள்ளவங்க அந்த செய்தியை அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. மேபி அவங்க நம்மகிட்ட திருப்பி சிரிச்சுட்டு அவர் சொல்லிட்டு கிடக்கட்டும் அப்படின்ட்டு ஒதுங்கிக்கிடுவாங்க. அப்போது இந்த இப்போது ஒரு தனிநபர் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு துறை 2 துறைகளில் ஆழமாக அனைத்தும் அறிந்தவராக இருக்கலாம். அது தவிர்த்து அவருக்கு தெரியாத துறை பற்றி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்கிறது அது அவமானம் அல்ல. அது பியாண்ட் ஒன்ஸ் லெவல் இல்லை. அதாவது அதனால் ஒருத்தர் குறைஞ்சி போகிறதில்ல. இதை நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்லும்போது, அப்படியா எனக்கு அதை பற்றி தெரியல, மேலும் அதிகமாக சொல்லுங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லலாம். இல்லை நம்மக்கிட்ட தெரியாத ஒன்றை ஒருத்தர் பற்றி கேட்கும்போது, இல்லைங்க அதை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். அப்படி நம்ம தெரியாத விஷயங்களை தெரியலன்னு சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம பெரும்பாலான இடங்களில் கேலி பொருளாவதை தப்பிச்சிடலாம். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் ஏதோ ஒன்றை பற்றி நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்து இப்படி போட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லைங்க அதை பற்றி எனக்கு தெரியல, நான் கேட்டுட்டு வேணால் சொல்கிறேன், இல்லை தேடி தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது தப்பாக சொல்கிறத விட பல மடங்கு பெட்டர். ஸோ அந்த திறன் குறைபாட்டை மிக அதிக திறன் உள்ளதாக எஸ்டிமேட் பண்ணுற பேர் டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட். இந்த புது விஷயம் நீங்கள் இதை மேலும் அதிகமாக தேடி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.